பண்ணிட்டேன். வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்னைக்கு ஒரு மிஷின் இடியப்பம் புளியறதுக்காக நம்ம ரொம்ப பழைய வீடியோக்களில் கூட நம்ம சில மேனுவல் மாடல் காமிச்சிருந்தோம். பட் அதை விட இன்றைக்கி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ஹேண்டியாக ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரியோட ஒரு மிஷின் கிடச்சிது. இது நான் வாங்கினது வந்து சைனாவில் வாங்கினேன். பட் இங்கேயும் கிடைக்குது அமேசானில். ஒரு 3000 ரூபாயில் இது வந்து வருது. பட் இது வந்து ஆக்சுவலாக பாஸ்தா பண்ணுறதுக்காக இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது பேட்டரி ஆப்ரேட்டடு. இது வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கூட காமிக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது இந்த மாதிரி நமக்கு வந்து ஆன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து இந்த பிஸ்டன் வெளியில் வருது. இதை புளியறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக கலட்டி மாட்டுற மாதிரி ஒரு மிஷினுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம மாவு வச்சுக்கலாம். இதில் வந்து தட்டு வந்து நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம். நார்மல் தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. பட் என்னென்னா பாஸ்தாக்காக கொடுத்ததுனால அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. பட் அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு சூட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லோக்கலில் இது போல் ஒரு அலுமினியம் அல்லது பிராஸில் வந்து நம்ம செஞ்சு வாங்கிக்கலாம். இது லோக்கலில் கிடைக்குது. பட் சைஸ் சரியாக இல்லை, கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ இதில் வந்து நம்ம இதை போட்டு நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். பட் இந்த இதில் இருக்கக்கூடிய தட்டு மட்டும் நமக்கு தேவையான அளவு சின்ன சைஸ் ஹோல் உள்ளதாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இது வழியாக ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிஸ்டன் வெளியில் போகிறதும் பின்னாடி வர்றது கூட நம்ம இந்த மிஷின்லேயே பண்ணிக்கலாம். இது சார்ஜர் எவ்வளோ இருக்குங்கிறதுல காமிச்சிருக்கு. யூஎஸ்பி சார்ஜர் தான். இதை சார்ஜ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஒயர்லாம் கிடையாது. ஈஸியாக புளியறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அமேசானில் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மாடல் பாஸ்தா மேக்கர்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். 3000 ருபீஸ் போட்டிருக்கிறாங்க. பட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைசியில் நான் இதை பற்றி எப்படி இருக்குங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். வாங்க நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து மாவை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவை வச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்கிறது பண்ணிக்கலாம். இதில் மாவு வச்சுட்டேன். பின்னாடி சில் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மாட்டுறது ரொம்ப எளிதாக தான் இருக்குது. இது உள்ளே வச்சுட்டு இங்கே கீழே வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அரேஞ்ச் பண்ணலை. நம்ம யூஸ் பண்ணுறது நான் அப்படியே எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதுவே ஃபுல்லாக வந்த உடனே ஆஃப் ஆகிடுது. ஸோ நம்ம வந்து அடுத்த இதை எடுத்துக்கலாம். அடுத்து வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கிங்க, மேக்ஸிமம் வந்து ரிவர்ஸில் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை கலட்டி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இதில் வந்து பின்னாடி வந்திருக்கு, பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்த மாவு வச்சுக்கலாம். இன்னொரு இது கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பியும் ஆப்ரேட் பண்ணலாம். பாருங்க, ரொம்ப எளிதாக இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அமேசானில் இருக்குது. நீங்களே இதே மாடல் பார்த்து வாங்கிக்கிங்க. சார்ஜபிள் தான். அதுவே ஆஃப் ஆகிற வரை சுற்றிடலாம். அந்த ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மூடிடுங்க. இப்போ நம்ம நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு உபயோகமான டூல் கிடச்சிருக்கு. நானும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்ததில் இந்த மாதிரி ஒரு டூல் கிடச்சது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசானில் கிடைக்குது. நல்லா யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் வந்து நல்ல ஒரு டூல். ஒரு இடியப்பம் புளியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க லேடிஸு. அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உபயோகரமான டூலாக அமையும். நம்புகிறேன். கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.